புதிய கல்விக் கொள்கையில் உள்ள சரத்து கல்வியை சிதைக்கும் வகையில் உள்ளதாக கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இந்த கல்விக் கொள்கைன்னு சொல்லப்படுற இந்த ஆவணத்தில் அரை குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளிகளை உருவாக்கி குழந்தை பருவத்திலே கொண்டு போய் சந்தை கிட்ட கொடுக்குற ஏற்பாடு தான் இங்க இருக்கு. 3 வயது குழந்தைக்கு வேலையை அறிமுகப்படுத்த சொல்றீங்களே, உலகத்தில் எந்த நாட்டில் சார் இருக்கு வேலையை அறிமுகம்? 3 வயது குழந்தைக்கு 8ஆம் வகுப்பு முடிக்கிறதுக்குள்ள வேலை திறன் ஒகேஷனல் ஸ்கில்லிங் சர்டிபிகேட் வேணும்னு கேட்குறீங்களே, எப்படி சார்? 14 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை அது ஏன் சார் வேலை திறன் பெறணும்? ஏன் வேலை திறன் பெறணும்? இல்லை என்ன நியாயம் இருக்கு? பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஒருத்தர் படிக்கிறார், சரியா? மெக்கானிக்கல் படிக்கிறார், பிஇ மெக்கானிக்கல் படிக்கிறார். அப்போ மெக்கானிக்கல் படிக்கக்கூடியவர் அவர் ரயில்வேக்கு போவாருன்றத எப்படி காலேஜ் உத்தரவாதப்படுத்த முடியும்? மெக்கானிக்கல் அப்படின்னு சொன்ன இயந்திரவியல் சொன்னா, இயந்திரவியல் விமானம் தயாரிப்பதற்கு இயந்திரவியல் தேவையில்லையா? ரயில் பெட்டிக்கு இயந்திரவியல் தேவையில்லையா? எல்லா துறைக்கும் இயந்திரவியல். நான் இயந்திரவியல் பொறியாளரைத்தான் நான் உருவாக்கி கொடுக்க முடியுமே தவிர நான் எப்படி ரயில் பெட்டிக்கு உருவாக்கி தருவேன் நீங்க எதிர்பார்ப்பீங்க? அதுக்கு பேர் தான் அப்ரெண்டிஸ்ஷிப். இப்போ நீங்க என்ன செய்றீங்க? முதலாளிகளுக்கு அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுக்க வேண்டிய வேலையை குறைக்கிறீங்க. முதலாளி எல்லாம் அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுக்க மாட்டார்ப்பா, அவர் ட்ரைனிங், நீ ஏன் ட்ரெயின் பண்ணி அனுப்பு. அப்போ நான் ரயில்வே கூலி தொழிலாளியை அனுப்புறதா அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியர் அனுப்புறதா? கல்வியின் நோக்கம் என்னவா இருக்கணும்? ஒருத்தர் இயற்பியல் படிக்கிறார், பிசிக்ஸ் படிக்கிறாருன்னா நான் ஒரு இயற்பியல் அறிஞரை தான் உருவாக்கி கொடுக்க முடியும். அந்த இயற்பியல் அறிஞர் மருத்துவம் துறை சார்ந்த கருவிகளை உருவாக்குறதுக்கு போகலாம். அவர் டெஸ்ட் டியூப் தயார் பண்ணலாம், அவர் ஸ்டெத்தஸ்கோப் தயார், எதுக்கு எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு ஆக்சிமீட்டர் தயார் பண்ணலாம். இதுக்கெல்லாம் இயற்பியல் தேவைப்படுது. அவர் அந்த துறைக்கும் போக முடியும் அல்லது இஸ்ரோக்கும் போக முடியும். அவர் எந்த துறைக்கு வேணும், எந்த துறைக்கு வேண்டுமோ அடிப்படை இயற்பியலை தயார் பண்ணி கொடுக்கிறது தான் ஒரு கல்வியின் நோக்கமா இருக்கும். ஆனா நீங்க அடிப்படை கல்வியை கொடுக்கிற அந்த நோக்கத்திலிருந்து விலகி நான் சந்தைக்கு தேவைன்னு சொல்றீங்க. மக்கள் நலனை பற்றி நீங்கள் கவலைப்படலை. சந்தையில் உன்னை வேலைக்கு ஆள் எடுத்தால் உனக்கு 60 வயது ஆன உடனே கண்டிப்பாக நீ சம்பாதித்த பணத்தில் பாதி சம்பளம் உனக்கு பென்ஷனாக கொடுப்பாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கல்வி என்பது அறிவை பெருக்குவது. அறிவை பெருக்கிய பிறகு என் வாழ்வாதாரத்திற்கு தேவையான வேலையை நான் தேடணும். அதை உருவாக்கி கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, என்னுடைய தேடுதல், எல்லாம் சேர்ந்த விஷயம். ஏன்னா அதையும் கல்வியும் போட்டு நீங்க சிதைப்பது இருக்கு பாருங்களேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக கல்வித்துறையிலிருந்து அரசு தன் பொறுப்பை விலகிக் கொள்வதற்கான சூழ்ச்சி என்பதை தவிர வேற எதுவும் இல்லை.